அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராகவும் ஜாமீன் கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்த வழக்குகளின் விசாரணையானது ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? செந்தில் பாலாஜி தரப்பில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராகவும் ஜாமீன் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு மீதான விசாரணை நடந்தது. அதைத் தொடர்ந்து அந்த மனு மீது விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று நடைபெற்ற விசாரணையில் தற்பொழுது சொலிசிட்டர் ஜெனரல் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டு தற்பொழுது அங்கு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதால் இந்த வழக்கில் நேரடியாக ஆஜராக முடியவில்லை என்று அவரது உதவியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் தற்பொழுது வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை வரும் 10ஆம் தேதிக்கு, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு விசாரிக்க ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதிக்கு இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே அதுவரைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.